திண்டுக்கல் அருகே 9ஆம் வகுப்பு மாணவியை கேலி செய்ததை தட்டி கேட்ட உறவினரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடாவடியில் ஈடுபட்ட சுல்லான் உட்பட 3 பேருக்கு போலீசார் சுலுக்கெடுப்பார்களா? திண்டுக்கல் அருகில் உள்ள சிறுமலை அண்ணா நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ். 49 வயதான இவர் அப்பகுதியில் சில நிலங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். வியாழக்கிழமை இரவில் சுரேஷ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் இருந்துள்ளார். அதிகாலை நேரத்தில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் முன்பு திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் திடுக்கிட்டு எழுந்துள்ளனர். மேலும் போர்வையின் மீது தீப்பொறி பட்டு எரிந்ததால் குழந்தைகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். அதிர்ச்சியில் சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்துள்ளார். அங்கு 4 பாட்டில்களில் பெட்ரோல் நிரப்பப்பட்டு அதில் தீ வைத்து வீசியது தெரிய வந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பள்ளி மாணவியை கேலி கிண்டல் செய்த தகராறில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. சுரேஷின் உறவுக்காரரான சிறுமி ஒருவர் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த மாணவியை 22 வயதான சிவா, 27 வயதான பிரகாஷ் மற்றும் 14 வயது சிறுவன் ஆகியோர் கேலி செய்துள்ளனர். இதை அறிந்த சுரேஷ் பொங்கல் திருவிழாவின் போது அந்த 3 பேரையும் கண்டித்து தாக்கியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த மூவரும் சுரேஷின் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளனர். இதனிடையே கேலி செய்த 9ஆம் வகுப்பு மாணவியை வீடு தேடிச் சென்று சிவா பெண் கேட்டுள்ளார். அதற்கு சிறுமியின் பெற்றோர் பெண் தர மறுத்துள்ளனர். அதற்கும் சுரேஷ் தான் காரணம் என்று சிவா நினைத்துள்ளார். தொடர்ந்து 9ஆம் வகுப்பு மாணவியை சீண்டியதால் அவரின் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கண்டித்துள்ளனர். இதனால் சுரேஷை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளார். இந்த நிலையில் சுரேஷை குடும்பத்துடன் தீர்த்து கட்ட தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிவா ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி திட்டமிட்டு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 14 வயது சிறுவன் உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் 2 வரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுவனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். 9ஆம் வகுப்பு மாணவியை தொடர்ந்து கேலி செய்ததை தட்டி கேட்ட உறவினரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.